Hello friends, நம்ம இப்போ 12th standard accountancy உடைய செகண்ட் சாப்டர் illustration 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணிப்போம் வாங்க. From the following details calculate the amount that will be shown as a subscription in income and expenditure account for the year ending 31st March 2017. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் நம்மளை இப்போ பார்க்க சொன்னோம். நம்ம வந்து கொஸ்டினை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோடைய ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் வாங்க. இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட்டு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நம்ம எதுவுமே போட தேவையில்ல. நம்ம இன்கம் சைடு மட்டும் பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னு வந்திருக்கோம், அந்த அமௌண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் லெஸ்ன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர்னா முந்தின இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதை போட்டுருவோம். நம்ம அதை போட்டு ரெண்டுத்தையும் நம்ம லெஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அந்த அமௌண்ட்டையும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்ஸ்டியூஷன் இயர், நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் இயர் தந்திருப்போம் அடுத்த வருஷத்துடைய சப்ஸ்கிரிப்ஷன், அந்த அமௌண்ட்டை நம்ம போட்டு லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணிட்டு அதுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர், அந்த இயர் எந்த இயரில் நம்மளை வந்து பார்க்க சொன்னாங்களோ அந்த இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம். அப்படி நம்ம ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ஆட் ரிசீவ்டு நம்ம அட்வான்ஸாக வந்து நம்ம வந்து கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்ம இது பண்ணிருப்போம். நம்ம கரண்ட் இயரோடைய அந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் முன்னாடி அதுக்கு முந்தின வருஷத்தோட இயர்லேயும் நம்ம அட்வான்ஸாக வாங்கியிருப்போம், அந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம். நம்ம அப்படி ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் நம்மளுக்கு ஆன்சர். நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் தந்துக்கிறாங்க. இது வந்து நம்ம 3 இயரில் நம்ம கொஷினில் எந்த இயர் கேட்டுக்கிறாங்க, 2017 தான் கேட்டுக்கிறான். ஆனால் 2017 அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் மட்டும் எடுத்துக்கணும். அது கீழே ஒன்றும் கொஷின் தந்துருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016 to 2017, amount 2400, subscription for 2015 to 2017 received in 2015 and 16 was 1000. நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தந்துட்டாங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனும் தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம வந்து இந்த அந்த வருஷத்துடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முன்னாடி நம்ம வந்து வாங்கியிருப்போம், அடுத்த வருஷத்துடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம முன்னாடி வாங்கியிருப்போம்ல, அந்த அமௌண்ட்டையும் நம்ம தந்துட்டாங்க. ஓகேவா? சாரி நம்ம இந்த வருஷத்துல வாங்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம வர அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம போன வருஷமும் வாங்கியிருப்போம், அந்த அமௌண்ட்டையும் நம்ம தந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து நடுவில் எல்லாம் தரல, நம்ம லெஸ் பண்ணுற மாதிரி இது எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம சொல்யூஷன் போவோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் என்ன பண்ணுவோம், பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அந்த அமௌண்ட்டை போட்டு 16,000. அதுக்கப்புறம் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் தான் தந்தாங்க 2016 to 2017. அது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு எவ்வளோ 2400 போட்டோம். அது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் 2015 to 2016 for 2016 to 2017. 2016 to 2017 சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை 2015 to 16 நம்ம வந்து வாங்கியிருப்போம். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம போடணும், எவ்வளோ அதை ஆட் பண்ணோம் 10,000 rupees. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் இந்த சம்முடைய வேல்யூ 63,400. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம illustration 8 முடிச்சாச்சு. நம்ம அடுத்த illustration 9 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.